நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியஸ்டான மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அனி சார் தான். என் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ஜென்மார்டன். எனக்கு அவனை தெரியும். அதனால ஜென்மார்டன் வந்துட்டு நான் மியூசிக் டைரக்டரை பார்க்கறத அதிகமாக நான் ஃப்ரெண்டை தான் பார்த்தேன். அனி நான் வந்துட்டு நான் மியூசிக் டைரக்டர் தான் பார்த்துருக்கேன். ராக் ஸ்டாராக பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பக்கத்துலேயே தெரியும் யாரு. ஸோ அதனால் அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் இப்போ அனி சாருக்கு இருக்கிற ப்ரெஷர்னா ஒரு ஆல்பமில் 5 சாங், ஒரு வருஷத்துக்கு 2 ஆல்பம் கொடுக்கணுன்றாங்க. ஆனால் என்னன்னா 5 சாங்ல 5மே ஹிட் நம்பர் வேணுன்றதா அனியோட ஆல்பமே மொத்தமாக 5 பாட்டு ஹிட் வேணுன்றது. இப்போ மற்றவங்களும் பார்க்கும்போது ஒரு ஆல்பம்க்கு 2 சாங் 3 சாங் ஹிட் ஆச்சுன்னா போகணும். இப்போ இவர்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு பெருசு. ஸோ அதுக்கேற்ற ஒர்க்லாம் பார்க்கும்போது தூங்குறாரு எனக்கு தெரியாது. அவரோட பேட்டர்ன் தனி தான். திடீர்னு எப்பவுமே மிட் நைட்ல கால் வரும், சாங் வரும். அவங்க அப்பதான் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நான் என்ன ஸ்பீட்ல பண்ணுவேன், என்ன ஒர்க்ல பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால அந்த ரேப் அப்படியே போயிடும். கடற்கடன் டப்புன்னு வரும், ஒரு வாய்ஸ் ஒன் மட்டும் வரும். அந்த வாய்ஸ் ஒன் கூட டப்புன்னு அணி அவரே கூப்பிட்டு பேசணும் அவசியம் இல்லை. டீம்ல தான் அனுப்புவாங்க. தலை ஒரு பாட்டு வருது, முடிச்சது தலை பண்ணிதான் தலை. ஓகே சிம்பிளா முடிஞ்சிடும். அதுல ரொம்ப பெரிய எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படின்னு தெரியல. தினசரி அன்றாடம் பண்ற வேலையாயிருச்சா, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சத்தியமா தெரியல.